ஹாய். எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா வாழ்க்கையில் துன்பம்னு நினச்சிட்டு இருக்கோம். அதனால் பிரச்சனைகள் ப்ராப்ளம்ன்றது அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்ம நம்ம துன்பத்தை ரொம்ப பெரியதாகவும் எதிரியோட துன்பத்தை சின்னதாகவும் பார்க்கறதுனால நம்மளோட துன்பம் பெருசாக இருக்குது. அது இன்னொரு பக்கம் வைசி வர்சா. அதாவது மற்றவங்களோட இன்பத்தை பெரியதாகவும் நினச்சி நம்மளோட இன்பத்தை சிறியதாகவும் நினைக்கிறதுனால தான் நமக்கு துன்பம் அதிகமாக இருக்கிறதாகவும் இன்பம் கம்மியாக இருக்கிறதாகவும் நம்ம நினைக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு ஃப்ரெண்டோ இல்லைனா ஈவன் எதிரியோ இல்லை எதிர் வீட்டுக்காரனோ தூரத்தில் இருப்பான். அவனோட காரையோ இல்லை பங்களாவையோ பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், துன்பமே இல்லாமல் இருக்கார், அவர் நிறைய பணம் வச்சுருக்காருன்னு நினச்சிப்போம். ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது இன்பம் பெருசாக தெரியும், அவருக்கு இருக்கிற துன்பம் சின்னதாக தெரியாது நம்ம கண்ணுக்கு. கிட்ட போய் பார்த்தா தான் அவரோட சந்தோஷம் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஐ மீன் இன்பம் எவ்வளோ பெருசாக இருக்குது, துன்பம் அதை விட பெருசாக இருக்கு இல்லையான்னு தெரிய வரும். நம்ம எப்படி பார்க்கணும் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்குன்னா, நம்ம துன்பத்தை மற்றவங்களோட கம்மியாக இருக்குன்னு ரியலைஸ் பண்ணு. கண்டிப்பாக கம்மி தான், யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அதேமாதிரி நம்ம கிடைக்கிற இன்பத்தை பெரியதாக சந்தோஷப்பட கற்றுக்கணும். இதை நான் சொல்ல, பாரதி சொல்கிறான். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். சொல்கிறது யாரு? பாரதி. பாரதி இந்த பாட்டை எழுதும்போது பாரதிக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு வேளை உணவுக்கு வழி இல்லாதவன் எப்படிங்க எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாயின்னு எழுதுவார்? குருவியை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார் அவர். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாப்பா தண்ணி கிடைச்சா சந்தோஷப்பட்டிருப்பார். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு ஒரு உடையோ இல்லை ஒரு உணவோ கிடைச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பார். இயற்கையில் சந்தோஷத்தை பார்த்துருப்பான். இல்லை மூச்சு காற்று விடுறேனே, சுவாசிக்கிறேனே, உயிரோடு இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டிருப்பான். அப்போ சந்தோஷம் படுவதற்கு உன் மனது தான் காரணமே தவிர ஒரு பணமோ பொருளோ சூழ்நிலையோ காரணம் இல்லை. நீ நினச்சா சந்தோஷப்படலாம், நீ நினச்சா வருத்தப்படலாம். ஸோ மற்றவங்க துன்பத்தை சின்னதாக பார்த்தீங்கன்னா உனக்கு வருத்தம், மற்றவங்க துன்பத்தை பெருசாக பார்த்தீங்கன்னா உன் துன்பம் சின்னதாக தெரியும். மற்றவங்க சந்தோஷத்தை பெருசாக பார்த்தீங்கன்னா உனக்கு வருத்தம், மற்றவங்க சந்தோஷத்தை விட உன் சந்தோஷத்தை பெருசாக நினச்சா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ மற்றவர்கள் துன்பத்தையும் துன்பத்தையும் கம்பேர் பண்ணும்போது உண்மையாக நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குங்க. இது நான் வாழ்க்கையில் அனுபவப்பட்ட விஷயம் சொல்கிறேன். இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். பாய்.